Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்பைசி prawn fry. Prawn fryக்கு ஃபர்ஸ்ட் நம்ம prawns க்ளீன் பண்ணி வச்சுக்குவோம். prawn எடுத்து இப்படி சென்டர் பார்ட் மட்டும் கட் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா ஈஸியா இந்த தொலி உரிஞ்சிடும். அப்புறம் இந்த நடுவில் இருக்க இந்த பிளாக் கலர் க்ளீன் பண்ணுங்க. இப்படி இருக்குங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். இது எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணுங்க. சென்டராக வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பொருட்கள் ப்ரான்ஸ், தனி மிளகாய் தூள், சோம்பு, பூண்டு கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க, சீரகம், மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்கிட்டோம். ப்ரான் ஃப்ரைக்கு இப்போ நம்ம ப்ரானை மசாலாவில் போட்டு ஊற வைக்க போகிறோம். அதுக்கு மிளகாய் தூள், அப்புறம் நம்ம எல்லாம் அரைச்ச இந்த மசாலா, அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ், இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒன்றா நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். இந்த மசாலா போட்டுக்கோங்க. இது வந்து சீரகம், சோம்பு, பூண்டு, மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் வச்சு அரைச்ச மசாலா, அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு அதில் ப்ரான்ஸ் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணிடுங்க. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா இதை கலரி விடுங்க.
விட்டுட்டு 1லேருந்து 2 மணி நேரம் நல்லா இது ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம பொரிச்சிட வேண்டியது. ப்ரான்ஸ் நல்லா 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம ப்ரான்ஸை பொரிச்சு எடுத்துருவோம். ப்ரான்ஸை பொரிக்க கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ப்ரான்ஸை போட்டு பொரிச்சிடுவோம். நம்ம இப்போ ப்ரான்ஸை பொரிச்சு எடுத்துருவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு ப்ரான்ஸாக போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். உங்களுக்கு இப்படி ஒட்டாமல் வரணும்னு நினச்சோம்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட்